உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். தேவகுமாரனுடைய விலை மதிக்க முடியாத ரத்தமே அந்த கிரயம். சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு உரிமை இம்மானுவேல் நரம்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தினால் நிறைந்த ஊற்றண்டை வருவதற்கான உரிமை மாத்திரமே உங்களுக்கு இருக்கிறது. அவ்வூற்றின் அடிக்கு பாவிகள் பாய்ந்து போகும்போது அவர்களுடைய பாவ கரைகள் எல்லாம் போய்விடும். ஆமையா, உங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு உரிமை அதுதான். அதாவது உங்களுடைய சுய சித்தத்தை தேவனிடத்தில் ஒப்படையுங்கள். அப்பொழுதிலிருந்து தேவன் உங்களை நடத்துவார். அதுதான் கூட்டத்திற்கு காரணமாயிருக்கிறது. அநேக வினோதமான காரியங்களுக்கு காரணமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்திற்கு போவார். இது சரியானது அல்ல, கூட்டத்தை நிறுத்து, அங்கே கடந்து போ என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுவார். சகோதரனே, நான் அதையும் கூட நிறுத்தி தொடர்ந்து கடந்து போவேன். அது உண்மை. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு உண்டான